குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை எருக்கஞ்சேரி கிருஷ்ணமூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ். 30 வயதான இவர் சென்னை மூலக்கடை பகுதியில் உள்ள கோழி இறைச்சி மொத்த விற்பனையகம் ஒன்றில் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சுரேஷ் தனது குடும்பத்துடன் சென்னையிலேயே வசித்து வந்தார். ஓட்டுநர் சுரேஷ் தினமும் சென்னையிலிருந்து வாகனங்கள் மூலம் கோழிகளை ஏற்றி வந்து அதனை அத்திப்பட்டு, மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோழிக்கறி கடைகளுக்கு இறக்கிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று பகலில் சரக்கு வாகனத்தில் மூலக்கடையிலிருந்து கோழிகளை ஏற்றிக்கொண்டு மீஞ்சூர் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, பெஞ்சல் புயல் தனது கோர தாண்டவத்தை ஆடிய பிறகு நேற்றைய தினம் பொதுமக்கள் அனைவரும் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதி 12 மணியளவில் ஓட்டுநர் சுரேஷ் தன்னுடைய சரக்கு வாகனத்தில் மூலக்கடையில் இருந்து கோழிகளை ஏற்றிக்கொண்டு மீஞ்சூர் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் அத்திப்பட்டு இந்திரா நகரில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கு மிகவும் தாழ்வாக அமைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்பார்மர் மீது சரக்கு வாகனம் மோதியிருக்கிறது. அந்த நேரத்தில் டிரான்ஸ்பார்மரில் உள்ள மின்கம்பிகள் சுரேஷ் மீது உரசியதில் அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் அவரை காப்பாற்ற முயன்ற போது மின்சாரம் தாக்கியதில் சுரேஷ் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டார். இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது. இதையடுத்து மயக்கமடைந்த சுரேஷை மீட்டு மீஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுரேஷ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதை கேட்ட சக ஓட்டுநர்களும் உறவினர்களும் மருத்துவமனை வளாகத்திலேயே கண்ணீர் விட்டு கதறினர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுரேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.